அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் அதிகரிக்கும் காலி பணியிடங்கள், பதவி உயர்வுக்கான பணிகளை விரைவாக செயல்படுத்த வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் எஸ்ஜிடி மற்றும் பிடி நியமனம் எப்போ அப்படின்ற பற்றிலாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த செய்தியை நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பாருங்கள். பள்ளிக்கல்வித்துறையில் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்குது. எனவே பதவி உயர்வுக்கான செயல்முறைகளை விரைவாக நடத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 37,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. அவர்களுக்கு பாடம் நடத்துவதற்கு 2.2 லட்சம், எவ்வளோ 2.2 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பல்வேறு ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் அலுவலக பணியிடங்கள் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குது, காலி பணியிடங்களாக இருக்குது. கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை வச்சு பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுறாங்கன்னா கற்றல் கற்பித்தல் பணிகளை நடத்திட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்ட கல்வி அலுவலகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பல்வேறு அலுவலர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது. வருவாய் மாவட்ட அலுவலகம் காலியாக இருக்குது. இது எல்லாத்தையும் விரைவாக பணி நியமனம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் பதவி உயர்வுக்கான செயல்முறைகளை விரைவாக நாங்கள் நடத்துறதுக்கும் தயாராக இருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம், சரிங்களா, அடுத்த வாரம் எஸ்ஜிடிக்கான ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர்கள் 3000 ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களும் நாங்கள் தேர்வு பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கும் விரைவில் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா எஸ்ஜிடிக்கு அடுத்த வாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14ஆம் தேதியிலேருந்து கலந்தாய்வு நடக்க போகுது. அதை வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் செய்ய அரசு அதிகாரிகளும் இப்போதைக்கு தயாராகிட்டு வர்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். யாருமே மனம் வருத்தம் அடைய வேண்டியதில்லை. குறிப்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் ஓராண்டுக்கும் மேலாக காத்திருக்கிறீங்க. அந்த வலி என்பது மிகப்பெரியது. அதற்கு ஈடு செய்கிறதுக்கே யாராலும் முடியாது. அந்த வலி அப்படின்றது விரைவில் நீங்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களுடைய எதிர்காலம் காக்கப்பட வேண்டும். கற்றல் கற்பித்தல் பணிகள் எந்த தோய்வும் இன்றி நடைபெற வேண்டும் அப்படின்றதான் எல்லோருடைய விருப்பமும். அது விரைவில் நடக்கும் அப்படின்றத நம்பலாம். அதே போல் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கலாம். அதாவது பணி நியமனத்தில் எந்த ஒரு தாமதமும் செய்யாமல் விரைந்து இந்த பணிகளை முடித்து, நியமனங்களை முடித்து மாணவர்களுடைய கல்வி நலனையும் ஆசிரியருடைய வாழ்வாதாரத்தையும் காக்க வேண்டும் அப்படின்றத நாமும் கோரிக்கை வச்சுக்கலாம். நண்பர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மாதம் 1000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிக்க முடியும். உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே நீங்கள் ஒர்க் பண்ணி ஜென்யூனான முறையில் சம்பாதிக்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.